Taste the Daily. புத்தாண்டு விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை பெசன்ட் நகரில் உள்ள எலியாட்ஸ் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 2025 எல்லாரும் வெளியே அவுட்டிங் ஒரு ஃபேமிலியோட போகணும்னு இருக்கும். ஸோ இங்க ஸ்பெண்ட் பண்றது ஹாப்பியா இருக்கு. இல்ல சர்ச் போகணும், அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ்க்குன்னா பீச் அது. ஸோ இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம் ஃபேமிலியோட. குட்டீஸ்களுக்கெல்லாம் பீச் தான் ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இது ஒரு நல்ல பிளசண்டான பிளேஸா இருக்கு. நான் இந்த டைம் பீச் வந்ததே இல்லை, எப்போவே நைட் டைம் தான் வந்திருக்கேன். ஸோ நல்லா இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க வேற இன்னைக்கு பீச்ல. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு, நிறைய கடைகளும் போட்டிருக்காங்க, ரொம்ப ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். விவரங்களை வழங்கலாம். சென்னையில பல்வேறு பொழுதுபோக்கு இடங்கள் இருந்தாலும் பொழுதுபோக்கு இடங்கள்ல முதன்மையா காணப்படுவது சென்னை பெசன்ட் நகர் எலியட் கடற்கரை. இந்த கடற்கரை எப்போதுமே பொதுமக்கள் கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில கடற்கரையில் விடுமுறை நாட்கள் என்பதால பொதுமக்கள் கூட்டம் சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. அந்த வகையில புத்தாண்டு விடுமுறை நாளான இன்று மக்களின் கூட்டம் சற்று அதிகரித்து வழக்கத்திற்கு மாறாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து காணப்படுவதை நாம் பார்த்து வருகிறோம். குழந்தைகள் உட்பட குடும்பத்துடன் பெசன்ட் நகர் கடற்கரையில கடல் அலைகளை ரசித்து புகைப்படம் எடுத்து பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். கடற்கரையில குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய பொருட்களை குழந்தைகள் வாங்கி மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த கடற்கரையில அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமா பல்வேறு காவல்துறையினரும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த கடற்கரையில பல்வேறு ஊர்களில் இருந்து பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கடல் அலைகளில் தங்கள் கால்களை நனைத்து ரசித்து மகிழ்ந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விஜய். Taste the Daily.